நேருக்கு நேர் நின்று போர் செஞ்சான். கரிகாலனுடைய வீரத்திற்கு அவன் சற்றும் குறைந்தவன் அல்ல. இருவரில் எவர் வெல்வார் அப்படிங்கிற நிச்சயமான யூகமே அந்த இடத்துல வைக்க முடியல. அந்த வீரன்தான் சேரம்மான் பெருஞ்சேரலாதன். ரொம்ப நேரம் 2 பேருக்குமே கடுமையான சண்டை நடந்துச்சு. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கரிகால சோழன் தன் ஈட்டிய பெருஞ்சேரலாதன் மார்பில் இறக்கினாரு. முன்மார்பு துளைத்த ஈட்டி பின் முதுகுல எட்டி பார்த்துச்சு. பெருஞ்சேரலாதன் புறமுதுகிட்டு ஓடல, வீரத்தோட தான் போரிட்டாரு. ஆனாலும் அவருடைய முதுகுல காயம் பட்டுச்சு. இது அவருடைய வீரத்திற்கு இழுக்கு, அவருடைய குலத்திற்கு அவமானம். இதனால பெருஞ்சேரலாதன் அதே போர்க்களத்தினுடைய வடக்கிருந்து உயிர் துறக்கிறாரு. பெருஞ்சேரலாதனுடைய நெஞ்சில ஈட்டி இறக்கிய கரிகாலன் எவ்வளவு பெரிய வீரனோ, முதுகுல வெளிப்புண் பட்டதால உயிரை விட்ட பெருஞ்சேரலாதனும் அவருக்கு சற்றும் குறைவில்லாத வீரன் தான். இந்த செய்தியை போர்க்களத்துல இருந்து நேரில் பார்த்த வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய புறநானூற்று பாடல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. கரிகால சோழன் மன்னனாகி ஈடுபட்ட முதல் போர் வெண்ணி போர் தான். இதுதான் அவருடைய வரலாறை புரட்டி போடும் போராகவும் அமைஞ்சிருக்கு. இந்த போர்ல சேர பாண்டிய மன்னர்களை வென்று மூவேந்தர்களின் தலைவனாக திகழ்ந்தாரு கரிகால சோழன். கரிகாலன் தன்னுடைய அரியணையை நிலைநாட்ட கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி வெண்ணி போர் வெற்றி தான். அதன் பிறகு